உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய ரூ. 100 நோட்டோ அல்லது ரூ. 500 நோட்டோ எப்போவாச்சும் மழையில் நனைஞ்சு சேதமாயிருக்கா? இல்லை நீங்கள் சேதமான அல்லது கிழிஞ்ச நோட்டை கடைக்காரர்கிட்ட கொடுத்து ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது அதை அவர் வேண்டாம் வேற நோட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் விரைவில் முடிவு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கிழியாத தண்ணீரில் நனையாத பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை விரைவில் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இது போட் டாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் இப்போ பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா காகிதத்தினால தயாரிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளாக இருக்குது. அதாவது பேப்பர் ரூபாய் நோட்டுகளாக இருக்குது. இதனால இந்த ரூபாய் நோட்டுகள்லாம் ஈஸியாக மடிஞ்சு போகக்கூடியதும், அதுக்கப்புறம் கிழிஞ்சு போகிறதும், அதுக்கப்புறம் மழையில் நனைஞ்சு சேதமடையக்கூடிய பிரச்சனைலாம் தொடர்ந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாலிமர் நோட்டுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டத்தை அவங்க மீண்டும் பரிசீலனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து மும்பை மற்றும் பாட்னாவில் நடைபெற்ற ஆர்பிஐ இயக்குனர் குழு கூட்டத்தில் முக்கியமா விவாதிக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்த ஆர்பிஐ யோசிக்கிறதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகளோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறது. செகண்ட் என்ன அப்படின்னா ரூபாய் நோட்டுகளை அச்சிடக்கூடிய செலவை குறைக்கிறது. இந்த 2 காரணங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது. தற்போது இருக்கக்கூடிய இந்த ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேதம் அடைஞ்சிடுது. அதாவது நம்ம ரொம்ப நாள் மடித்து வச்சிருந்தாலோ அல்லது தண்ணீரில் பட்டாலோ இந்த ரூபாய் நோட்டுகள் ரொம்பவே சீக்கிரமாக சேதம் அடைகிறதுனால அதை அடிக்கடி மாற்ற வேண்டிய நிலை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஏற்படுது. 2025ஆம் நிதியாண்டில் மட்டும் 23.8 பில்லியன் ரூபாய் நோட்டுகள் சேதமடைந்த காரணத்தினால மட்டும் அழிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முந்தைய ஆண்டுல பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை 21.24 பில்லியனா இருந்திருக்கு. இதுல எந்த ரூபாய் நோட்டுகள் அதிகமா சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மற்றும் 100 நோட்டுகள் தான் அதிகமா சேதம் அடைஞ்சு திரும்ப பெறப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இது முதல் முறை இல்ல. ஏற்கனவே 2012ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா இந்திய அரசு 5 நகரங்கள்ல பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை சோதனையின் அடிப்படையில அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா சில தொழில்நுட்ப சவால்கள் காரணமா இந்த திட்டம் பின்னர் கைவிடப்பட்டிருக்கு. இப்போ தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமா இந்த திட்டம் திரும்பவும் உயிர் பெற்று இருக்கு. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரிச்சுட்டே இருந்தாலும் கையில் பணத்தை எடுத்து அதை செலவு பண்ணக்கூடிய அதை பயன்படுத்தக்கூடிய அந்த நடைமுறை உயர்ந்துட்டே தான் இருக்கு. 2026 மே மாத நிலவரப்படி இந்தியாவில் ரூபாய் 42.86 ட்ரில்லியன் மதிப்புள்ள பணம் புழக்கத்தில் இருக்கு. இது கடந்த ஆண்டை விட 11.5% அதிகரிச்சிருக்கு. குறிப்பா 10 ரூபாய் அப்புறம் 20 ரூபாய் நோட்டுகளோட தேவை பார்த்தீங்கன்னா சமீப காலத்துல ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால கிழியக்கூடிய, நனையக்கூடிய, விரைவில் பழுதாகக்கூடிய காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் இந்தியாவில் விரைவில் அறிமுகமாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆர்பிஐயோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சுன்னா இந்திய ரூபாயின் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.